சின்ன மருமோளே, என்னம்மா செய்யுத? ஆண்டி பார்த்தா தெரியலையா? பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நீ பாத்திரம் கழுவுறியாக்கும்? எனக்கு தெரியாம போயிட்டே. நான் சாப்பிட்டுட்டு தட்டு அப்படியே சோஃபா கிட்டே போட்டுட்டேனே, அதையும் எடுத்துட்டு வந்து சேர்த்து கழுவிடுதியா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னைய பார்த்தா நல்ல அழகா ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா பேசி பார்த்தா எவனும் கிட்ட வர மாட்டான். சரியான பிசாசு. ஆண்டி பாத்தீங்களா, உங்க முன்னாடி என்னைய பார்த்து பிசாசுன்னு சொல்லுதாங்க. நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இதுதான் நீங்க உங்க மருமகளுக்கு கொடுக்குற மரியாதையா? மருமோளே, மாலை சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா, கோச்சுக்கிடாத. நாங்க 2 பேரும் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. விஷயமே சோத்த பத்தி தானே. சின்ன மருமோளே, அது வந்து போயிலாம் வேண்டாம் ஆண்டி. எனக்கு சுட சுட இட்லியும் கறி குழம்பும் வேணும். சீக்கிரம் கொண்டு வாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும் மருமோளே. சோத்த பத்தி இப்ப என்ன? நம்ம தலைவர் இருக்காருல்ல. சோத்தை விட வேற முக்கியம் என்ன இருக்கு? நம்ம தலைவரா? யார் அவரு? அதான் மருமோளே, நம்ம ஊர் தலைவர். மீனா, உனக்கு நம்ம ஊர் தலைவர் தெரியாதா? நல்லி எலும்புக்கு போர்வை சுத்தி விட்ட மாதிரி ஒருத்தர் அலைவாரே, அவர் தான் நம்ம ஊர் தலைவர். ஓ, அவரா? பாத்திருக்கேன். அவருக்கு என்ன இப்போ? அவர் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு மருமோளே. ஓஹோ, கல்யாணத்துக்கு பணம் எதுவும் குறையுதா? அதுக்கு நான் பணம் தரணுமா? கண்டவங்களுக்குலாம் தர முடியாது ஆண்டி. அவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. நானும் கொடுக்க மாட்டேன். ஒத்த பைசா கூட தர மாட்டேன்னு சொல்லிருங்க. ஏ அப்பா, அவர்கிட்ட இல்லாத சொத்தாம உங்ககிட்ட இருக்கு. அவர் இந்த ஊருக்கே தலைவர். கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு. தோட்டம், துறவு, வீடு, பங்களா, காருன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காரு. அப்படியா? அவருக்கு என்ன பிரச்சனை? நான் எதுவும் வந்து தீர்த்து வைக்கணுமா? ஏமா, முழுசா பேச விடுமா. அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நலுங்கு வச்சிருக்காங்க. எங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் போகணும். ஆண்டி, அவர் மகளுக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? ஏ கடவுளே, உன்ட்டெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதும்மா. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நலுங்கு வைக்கணும்னு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாரும் போறோம். நீ வாரியா இல்லையா? பத்திரிக்கை என்ன எனக்கா கொடுத்தாரு? உங்களுக்கு தானே கொடுத்தாரு. நான் எதுக்கு வரணும்? நானும் வரமாட்டேன். கூப்பிடாத உங்க கல்யாணத்துல எல்லாம் நான் வந்து நிக்க மாட்டேன். அது எனக்கு மரியாதையா இருக்காது. நீங்களே போயிட்டு வாங்க. அதத்தான் மருமவளே, உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருவோன்னு வந்தோம். நாங்க போயிட்டு வரோன்னு நாங்க கிளம்பிட்டோம். நீ வீட்டுல இருந்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துருதோம். அப்ப ராத்திரிக்கு சாப்பாடு? ராத்திரி சாப்பாடு தான் தலைவர் போடுதாருல, அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம். உங்களை பத்தி யார் கேட்டா? நீங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? எனக்கு சாப்பாடு வேணும்ல, அதுதான் கேட்டேன். எனக்கு சாப்பாடு எங்க இருக்கு? மருமவளே, சாப்பாடை பத்தி சொல்லதான் அத்தை வந்தேன். நீ எங்க பேச விடுதே? பேச விடாம வாய் அடைச்சிருதியே. சரி, சீக்கிரம் சொல்லி தொலைங்க. மருமவளே, இவகிட்ட நீயே சொல்லுமா. எனக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆவி இல்ல. இவகிட்ட மனசு ஆவியை கொடுக்க முடியாது. நான் கல்யாண வீட்டுக்கு போற மூடுல இருக்கேன். நீயே சொல்லு. ஏத்தே, இந்த சில்லாட்டைக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க. சரி இருங்க, நானே சொல்லுதேன். சரி மருமவளே, நீ தெய்வம் மாதிரி நல்ல நேரத்துல அத்தையை காப்பாத்தி விட்டம்மா. நீயே சொல்லிருமா. இவகிட்ட மனசு பேசுவாளா? மீனா, கல்யாண வீட்டுல தலைவர் பிரியாணி போடுதாராம். நாங்க சாப்பிட்டு வந்துருவோம். உனக்கு மத்தியானம் வச்ச சோறும் புளிக்குழம்பும் இருக்கு. சாப்பிட்டுக்கிடுதியா? நீங்க மட்டும் நல்லா போய் பிரியாணி தின்னுட்டு வருவீங்க. நான் மட்டும் சோறும் புளிக்குழம்பு திங்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு சுட சுட இட்லியும் கறி குழம்பும் வேணும். இங்க பாரு மீனா, உன் இஷ்டத்துக்குலாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க கல்யாண வீட்டுக்கு போறோம். வீட்டில் புளிக்குழம்பு இருக்கு, நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். சோறையும் சூடு பண்ணி தான் வச்சிருக்கேன். வேணா எடுத்து தின்னு. ஒரு முட்டையை மட்டும் ஆம்லேட் போட்டுக்கோ. இல்லை உனக்கு இட்லி தான் வேணும்னு வச்சுக்கோயேன். ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்கு. எடுத்து இட்லி வேணுமோ தோசை வேணுமோ சுட்டுக்கோ. சட்னி மட்டும் கொஞ்சோண்டு அரைச்சிக்கோ. சட்னி வேண்டான்னா இட்லி பொடி இருக்கு, எடுத்து வச்சு தின்னு. இல்லைன்னா சோறு சுகில வாங்கி தின்னு. ஒரு மாசமா இருக்கிற பிள்ளைய இப்படி வீட்டில் போட்டுட்டு நீங்க கல்யாண வீட்டுக்கு போகணுமோ? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதுல்ல? ஏம்மா, வேற யார் வீடுன்னா போகாம தப்பிச்சுக்கிடலாமா? தலைவர் வீடு. அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது 2 லட்ச ரூபா கொண்டு வந்து அவர் தான் கட்டினாரு. பிறகு உங்க மச்சா இருக்கான் பாத்தியா, அலெக்ஸ், பிஐ பிடிச்சி கிடக்கும்போது மந்திரவாதிக்கு அவர் தான் 2 லட்சம் கொடுத்தாரு. டூருக்கு போகும்போது பாதி காசு அவர் தான் போடுதாரு. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அவர் நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் செய்தாரு. அந்த மனுஷனுக்கு வீட்டில் ஒரு விசேஷம் போய் நிற்க வேண்டாமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும் மருமோளே. நாங்களாம் போறோம். நீ வந்தவா, வரலன்னா போ. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல ஆண்டி. நீங்க இப்படி என்னை தனியா விட்டுட்டு போறது தப்பு. நான் எப்படி வீட்டுல தனியா இருக்க முடியும்? நீங்க பாட்டுக்கு போறீங்க. இருங்க, நான் அருண் கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க. சொல்லு. யாரு சொல்ல வேண்டாம்னு சொன்னா? நீ செய்யறதெல்லாம் அருணுக்கு தெரியாதாக்கும். சரி, நீங்க போனா போங்க. உங்க தம்பி வண்டு முருகன் ஒரு சொட்ட தலையா இருப்பார்ல, அவர் போய் எனக்கு புரோட்டாவும் சிக்கனும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் சாப்பிட்டுக்கிடுதேன். நீ நேற்று பாத்ரூம்ல இருந்து தூர தூக்கி வீசினல்லம்மா, அப்பவுமே அவன் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன்ட்டு ஓடிட்டான். அப்ப நீங்க யாராவது ஹோட்டல்ல போய் எனக்கு புரோட்டாவும் சிக்கனும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டேன். கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் டிக்கின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கல, அந்த போன்ல ஆர்டர் போடு. எவனாவது கொண்டு வந்து வீட்டு வாசல்ல தருவான். துட்டை கொடுத்துட்டு வாங்கி தின்னு. எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க போயிட்டு வரோம். எத்தை வாங்கத்தே, இவட்ட பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு போக நேரம் ஆயிரும். மாலாக்கா, கல்யாண வீட்டுக்கு தானே போறீங்க? உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா எச்சியல் எடுக்க போற மாதிரி இருக்கு. கல்யாண வீட்டுல எச்சியல் எடுக்கவா போறீங்க? மருமோளே, போன தடவை துணி கடைக்கு போயிருக்கும் போது இந்த துணியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு வேணும்னு அடம் முடிச்சுல வாங்கினேன். இதுக்கு தான் வாங்கினியோ?
பண்ணணும். கல்யாண வீடு ஹோட்டல்ல எல்லாம் போய் எச்சியில பறக்கிட்டு அலையறியோ? பார்ட் டைம் வேலையை பார்க்க நம்ம குடும்பத்துக்கு இந்த வேலைலாம் சரிப்பட்டு வராது மருமகளே. எத்தே என்னத்தே அவதான் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மருமகளே, இந்த துணியை பார்த்தா எனக்கே அப்படித்தான் தோணுது. ஹோட்டல்ல வேலை பார்க்குற சர்வர் மாதிரி இருக்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த துணியை போடக்கூடாது அவ்வளவுதானே? சரி, அந்த ரோஸ் கலர் சேலையவே கட்டிக்கிட்டு தலையில ஒரு ஒத்த ரோசாவை வச்சுக்கிட்டு வாரேன், போதுமா? மருமகளே, கோவப்படாத மருமகளே. கூல் ட்ரிங்க்ஸ் இரு, அத்தை உனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடுதேன். ஒன்றும் தேவையில்லை. மருமகளே, நீ ரொம்ப கோவமா இருக்கு பாத்தியா? அத்தை ஒரு பாட்டு பாடினேன்னு வச்சுக்கோயேன், உன் மனசு அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் ஆயிரும். இரு, அத்தை பாடுதேன். ஓஹோ, கூல் டவுன்ல தான் இப்படி கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்றாங்களா? விளங்கிரும். மருமகளே, ஒரே ஒரு பாட்டு மருமகளே. பாடி தொலைங்க. ரோஜா ரோஜா ஒத்த ரோஜா என் மருமவ தலையில ஒத்த ரோஜா, இந்த ஒத்த ரோஜாவை தலையில வைக்காம இவ எங்கேயுமே போக மாட்டா. எத்தே போதும் தே, காமெடியா இருக்கு உங்க பாட்டு. மருமகளே, சிரிச்சிட்டியா? வா போவும். ஏன் கடவுளே, நம்ம என்னதான் செஞ்சாலும் இந்த மாமியார் மருமகளும் ஜாடியும் மூடியும் மாதிரி ஒன்னாவே இருக்காங்களே. இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்க? ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு பிரிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம நினைச்சதுல இந்த வீட்டுல நடக்கும். Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. ஏமா பம்பாய்க்கார பிள்ளை, சொல்லுங்க மொட்டமண்ட அங்கிள். ஏமா என்னம்மா நீ வீடு பூரா சீரியல் செட்டா கட்டி வச்சிருக்க, மரத்தை கொண்டு வந்து வச்சிருக்க, காடு எதுவும் உருவாக்க போறியா? காடு இல்ல மொட்டமண்ட அங்கிள், கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதுக்கு தான் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நீ கிறிஸ்தவ பிள்ளையா? எந்த மதமா இருந்தா என்ன வண்ட முருகன் அங்கிள், எல்லா பண்டிகையும் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். சரிம்மா, கொண்டாடு. அங்கிள், நேத்து தானே மீனா உங்களை தூக்கி வெளியே வீசிட்டான்னு பயந்து ஓடுனீங்க. இன்னைக்கு எப்படி மறுபடியும் வந்தீங்க? வீட்டுக்கு போகணும்னு கோவச்சுக்கிட்டு பாதி தூரம் போயிட்டேம்மா. அப்பதான் என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா, அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போமேனு போன் எடுத்து அடிச்சேன். கேட்டா அவ அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாலாம், வர ஒரு வாரம் ஆகுமா. பிறகு நான் வீட்டுக்கு போய் என்ன செய்ய, அதனாலதான் இங்கே வந்துட்டேன். அப்படியே வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கு கொண்டு வந்து மீன் குழம்பு சட்டி எங்கன்னு கேட்டு என்னை போட்டு அடிப்பா. அதனால இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டேன். ஐயோ பாவம் நீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா மீனெல்லாம் எங்க? ஆளை காணும். வீட்டுல ஒருத்தர் இல்ல. சின்ன மருமக மட்டும் ரூம்ல உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவட்ட போனா மறுபடியும் அடிச்சிருவல்ல, அதான் அவட்ட கேட்கல. அங்கிள், நம்ம ஊர் தலைவர் இருக்கார்ல, அவர் மகளுக்கு கல்யாணம், நாளை கழிச்சு கல்யாணம். இன்னைக்கு நலுங்கு வச்சிருக்காங்க, அதுக்கு தான் எல்லாரும் போயிருக்காங்க. நானும் இப்ப அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? 2 பேரும் சேர்ந்து போவோம். இம்மா தலைவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாதேம்மா. அவர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் எப்படி வர முடியும்? எதுவும் சொல்லுவாங்கல்ல. அங்கிள், தலைவர் ரொம்ப நல்லவர், ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வாங்க போவோம். அப்படியாம்மா? என்னமோ சொல்லுதே. சரி, உன் பேச்ச கேட்டு வாரேன். எதுவும் நடக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சின்ன பிள்ளை மாதிரி பயப்படாதீங்க, என் கூட வாங்க. ஏமா சிம்ரன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அதை கேட்கட்டா? கேளுங்க வண்ட முருகன் அங்கிள். ஏமா, இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்காருன்னு சொல்லுதாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாமா? அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது அங்கிள். ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில முழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெட்டு பக்கத்துல ஒரு நல்ல கிஃப்ட் இருக்கும். எங்க அம்மா வாங்கி வச்சாங்களா இல்லன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வச்சுட்டு போனாரான்னு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு கிஃப்ட் தானே முக்கியம். நல்ல கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நல்லா கொண்டாடுறீங்க. என்னமா எல்லாரும் நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுக்காங்க. நம்மளுக்கு வந்து தீபாவளி பொங்கல்னு நிறைய பண்டிகை வருது, ஒருத்தர் ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்க மாட்டேங்காங்களே. அங்கிள், தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு தானே வெடிப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, பட்டாசு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்து உங்க மண்டை மேலே கொளுத்தி போடுதேன். பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல அழகா இருக்காங்களே, ஜோடி பொறுத்து அருமையா இருக்கு. பாக்குறதுக்கு 2 கண்ணு காணாது போலயே. பொண்ணு மாப்பிள்ளைய ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சுத்தி இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பாருங்க, என்ன அழகா இருக்கு. தலைவர் எவ்வளவு துட்டு செலவழிச்சாருன்னு தெரியலையே, இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. லட்சுமி அக்கா, உங்களுக்கு நலுங்கு வைக்கிறதுன்னா என்னதுன்னு தெரியுமா? சுத்தி மஞ்சையா இருக்கு. நலுங்கு வைக்கிறதுன்னா என்னதுன்னு தெரியாதா? நலுங்கு வைக்கிறதுனா மஞ்சள் பூசுற ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அதுதான். மஞ்சள் பூசிட்டு மெகந்தி எல்லாம் போடுவாங்க, அதுதான் இப்போ வந்து நலுங்கு ஃபங்க்ஷன் புதுசா வைக்காங்க. ஓஹோ, மஞ்சள் பூசுற விழாங்கிறதுனால தான் எல்லாம் மஞ்சள் கலரா இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணி கூட மஞ்சள் கலர்ல வாங்கி கொடுத்திருக்காரு தலைவரே. இந்த மஞ்சள் பூசுற விழாலாம் வடநாட்டுக்காரங்க செய்வாங்க, அதை பார்த்து நம்ம ஆட்கள் இப்போ ஒண்ணுனா பழகிட்டு வராங்க. எத்தே, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் வைக்காம விட்டுட்டீங்களே? மறுபடியும் ஒரு பத்திரிக்கை அடிங்க, மஞ்சள் பூசும் விழா அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு மண்டபத்தை பிடிச்சி இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தனியா வச்சிருவோமாத்தே. மருமோளே, மஞ்சள் பூசணும்னா பாத்ரூம்ல ஒரு டப்பால மஞ்சள் வச்சிருக்கேன், எடுத்து நல்ல மூஞ்சில பூசிக்கோ. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுமா, மண்டபம் பிடிக்கணுமா? துட்டு யார் செலவழிக்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு ஃபங்க்ஷன் வைப்பாங்களோ? பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எத்தே, எனக்கும் இது மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல அழகா மஞ்சள் வச்சுக்கிடணும்னு ஆசையா இருக்குத்தே. ஏட்டி பிரியா, கல்யாணம்னு பேச்சு எடுத்தோன்னே எங்க கூட சுத்த வர்றதையும் விட்டுட்ட, எங்க எல்லாரையும் மறந்துட்டல்ல. ஒரு ஃபோனு கூட அடிக்க மாட்டேக்க. நெட்டச்சி, அப்படியெல்லாம் தப்பா நினைக்காத. வீட்டுல இருக்கும்போது ஒண்ணு கார்த்தி ஃபோன் பண்ணுவா, இல்லைன்னா எங்க அம்மா சமையல் கத்து கொடுக்கன்னு அடுப்பங்கரைக்குள்ள
போட்டு கொள்ளுவாங்க. ராணி அக்கா சமையல் பண்ணி கொடுத்து நீ போய் அதை பண்ணவா? பாவம் உங்க மாமியாரு. ஏமா சில்பா, நீயும் வந்திருக்கியாக்கும்? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டே. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் குண்டக்கா. எனக்கு என்ன குறைச்சல்? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு கேட்டது ஒரு குத்தமாமா, என்னை பார்த்து குண்டக்காங்க. உங்களை ஒண்ணு கிண்டல் அடிக்கல குண்டக்கா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டு நான் என்ன செய்ய? சில்பா மட்டுமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா? பாத்திமாவும் தான் வந்திருக்கா. பாத்திமா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டு. ஊருக்குள்ளதான் கிடைக்கியா? ஆமா மலக்கா, வீட்டுல தான் இருக்கேன். வீட்லயே வேலை சரியா இருக்கு. வேலை சரியா இருக்கா? நீ வீட்டுல வேலை செஞ்ச மாதிரியே தெரியாதே. என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே, என்ன வேலைமா செய்வ நீ? எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருவாரு, நான் வீட்டுல சும்மா தானே கிடக்கேன். அதனால காடு மேடுன்னு அலைஞ்சி கரப்பாம்பூச்சி எலி அதெல்லாம் பிடிச்சிட்டு வருவேன். அட, விளங்காத விளையாட இருக்கா? கரப்பாம்பூச்சி எலியெல்லாம் பிடிச்சி என்ன செய்வேன்? எலிய குழம்பு வச்சிருவேன், கரப்பாம்பூச்சியே நல்ல பிரியாணி செய்வேன். என் பிள்ளைகளுக்கு கரப்பாம்பூச்சி பிரியாணினா உயிர். சீ தூ, கருமம் கருமம். கரப்பாம்பூச்சி பிரியாணியா? விளங்காதவளா இருக்கியே. எம்மா, எப்படிமா திங்கிக்க? வாந்தி வருது. பாட்டி, கரப்பாம்பூச்சி பிரியாணி நல்ல சூப்பரா இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தார என்ன? மாலாக்காக்கு ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்தேன். அடியே பாத்திமா, கரப்பாம்பூச்சி பிரியாணின்னு தெரியாம தான் நான் வாங்கிட்டேன். தெரிஞ்ச பிறகு நான் தூர போட்டுட்டேன். நான் ஒரு வாய் கூட திங்கல. நான் தின்னேன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலையாத. என்னை ஒருத்தையும் மதிக்க மாட்டா. ஆமா, இல்லைன்னா மட்டும் இவளை அப்படியே எல்லாரும் மதிச்சிருவாங்க. தூக்கி போட்டு மிதிக்க வேலை செய்யலாம். ராதா, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன். நீ என் விஷயத்துல தலையிடக்கூடாது, நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். சரியா? ஊருக்குள்ளதான் கிடக்காது எல்லாரும். ஆனா எல்லாரும் இப்படி கல்யாண வீடு எங்கேயாவது வந்தாதான் பார்க்க முடியுது. நம்ம சில்பால ரேஷன் கடையில இருக்கா. மாசத்துக்கு ஒரு நாள் ரேஷன் பொருள் வாங்க போகும்போது பார்ப்போம். இந்த மீன்கார பாட்டியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இந்த பாத்திமா பிள்ளை ஊருக்குள்ள இருக்கானே தெரியல. இன்னைக்கு தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிட்டு எல்லாரையும் பார்த்து. இன்னைக்கு தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மீனுக்குட்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மாட்டி. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன பாட்டி, நாங்களும் சிறப்பா இருக்கோம். மீன்கார பாட்டி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்க. கடலுக்கு போகணும்னு ஓடிடுவீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? கடலுக்கு போகணும் பு, கிளம்புனேன். சரி, தலைவர் வேற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டாருல்ல, வரலன்னா எதுவும் நினைச்சுக்கிடுவாரு, மனசு கஷ்டப்பட்டுருமில்ல. அதனாலதான் வந்தேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே கடலுக்கு போகணும். உங்களுக்கு தான் கடையை பாத்துக்கிறதுக்கு செல்லத்தாயக்கா இருக்காங்கல்ல. நீங்க கடலுக்கு போற வேலை மட்டும்தானே, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பாட்டி? எவாடி எவ செல்லத்தாயி கடையில வேலை செய்ய மாட்டேன்னு விட்டுட்டு உடனே பத்தியா பேசுதே. இங்க பாரு மீனுக்குட்டி, நீ கடையில மீன் விற்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டேன். அதனாலதான் வந்தேன். அது கூட பார்ட்னர்ஷிப் போடுது என்ன, பிறகு 25,000 சம்பளம்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. தூத்து பிறகு அல்ற வேலையெல்லாம் நானும் செய்ய முடியாது. நான் வந்தேன்னா கள்ளப்பட்டியில உட்காருவேன். மீன் யாரும் கேட்டா எடுத்து கொடுப்பேன். அவ்வளவுதான் செய்வேன். அதுக்கு சம்மதானே வாரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். நீ வரலன்னு இப்ப எவா பூ கேட்டா? நான் வேற ஆளு போட்டுட்டேன் பூ. அந்த ஆளு நல்ல வேலை செய்யுது. ஒரு பையனை போட்டிருக்கேன். என்ன மீன்கார பாட்டி, இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் வேலைக்கு வந்திருப்போம்ல. என்ன பூ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை வேணும்னா நீ தானே வந்து கேட்கணும். நான் வீடு வீடா வந்து வேலை இருக்குன்னு சொல்ல முடியுமா பூ? பாட்டி கூட கடலுக்கு மீன் பிடிக்க போய் 1 வருஷம் இருக்குமா? என்ன ஜாலியா இருந்துச்சு. அடியே, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதடி, வயித்த கலக்குது. உயிர் பொழைச்சு வந்ததே கடவுள் செஞ்ச புண்ணியம். லட்சுமி அக்கா, சும்மா உயிர்னு பயந்துட்டே கிடைக்கீங்க. உயிரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? என்ன ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு அட்வென்ச்சர்லாம் கிடைக்குமா? ஏன்டி சொல்ல மாட்டேன்? சுறா மீன் உன்னைய திங்கி வந்துச்சு, என்னையில திங்கி வந்துச்சு. எங்களுக்கு தானே பயமா இருக்கும், உனக்கு என்ன? அந்த சுறா மீன் உங்களை தின்றுந்துச்சுன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுதான் திங்காம விட்டுட்டு போயிட்டுல. நீங்க நல்ல டேஸ்டா இல்லை போல, அதான் விட்டுட்டு போயிட்டு. அடியே ஒத்த ரோசா, வீட்டுக்கு வா, விளக்கமாத்த கொண்டு அடிக்கேன். எப்பா, அந்த நாளெல்லாம் ஞாபகமே படுத்தாதீங்கம்மா. எனக்கெல்லாம் அது எப்படா மறப்போன்னு இருக்கு. கடலுக்குள்ள போயிட்டு பாட்டிக்கு கண்ணு தெரியாம கிடந்து என்ன பாடுபட்டு வந்து சேர்ந்தோம். ஒரு வழியா வந்து சேர்ந்ததே எப்பா, எனக்கெல்லாம் நிம்மதியா இருக்குப்பா. இனிமேலாம் நான் அந்த பக்கமே வரமாட்டேன். ஆனா அந்த படகுல உட்கார்ந்துகிட்டு சுட சுட பொரிச்ச மீன் தின்னது நல்லா இருந்துச்சு. ஏன்டி சொல்ல மாட்டேன்? மீனை பொரிச்சு கொடுத்தது நாள்ல நீங்க திங்க மட்டும் தானே செஞ்சீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்களாம் கடலுக்கு போகும்போது என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. நானும் வந்து அந்த சுறா மீனை பிடிச்சி கொண்டு வந்திருப்பேன். அழகா சுறா மீனை வெட்டி குழம்பு வச்சோம்னா நல்ல 1 வருஷத்துக்கு குழம்பு காணுமே. அதுவும் சரிதாம்மா. நீ சாதாரணமா குளத்துல மீன் பிடிச்சிட்டு வந்தாலே 2 மாசம் 3 மாசத்துக்கு குழம்பு வச்சுக்கிடுவேன். புளி ஒரு வீட்டுல வாங்குவேன், தக்காளி ஒரு வீட்டுல வாங்குவேன், மிளகா பொடி ஒரு வீட்டுல வாங்கி குழம்பு வச்சு கதையை முடிச்சிருவேன். சுறா மீன் கிடைச்சா விடுவியா? பிரியா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா, இல்லைன்னா ஊர் கதையை பேச வந்தாங்களா? மரத்தடியில பேசுற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாரும் மீட் பண்ணிருக்காங்கல்ல கார்த்தி, அதான் பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
பிரியா ஃபங்க்ஷன் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. சுத்தி லேடிஸா உட்காந்துருக்காங்க பத்தியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா அங்க போய் ஆம்பளையாளுக்கு கூட உட்காந்துக்கிட்டா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிடுதியா? நான் வாரேன். இப்ப ஆரம்பிச்சிருவாங்க கார்த்தி, அப்படிலாம் எந்திரிச்சு போக கூடாது, நீங்க தான் இருக்கணும். ஏன் கல்யாணத்துலயும் இந்த மாதிரி மஞ்சள் பூசுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. என் புருஷன் அந்த கிறுக்க சோத்து மூட்டை மஞ்சள் கலர்ல கிண்ணத்துல இருக்கிறத பார்த்துட்டு கேசரின்னு நினைச்சு அவளுக்கு அள்ளி தின்னுட்டான். அட கொடுமையே, அந்த சோத்து மூட்டை மஞ்சளையுமா விட்டு வைக்காம தின்னா? ஆமாட்டி வளர்ந்தவளே, அந்த படுபாவி பையன் அந்த மஞ்சள் பூரா தின்னுட்டான். கடைசியில எனக்கு வைக்கிறதுக்கு மஞ்சளே இல்லாம வீட்டுல குழம்புக்கு போடுற மஞ்சள் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து கலக்கி லேசா மூஞ்சில பூசி விட்டாங்க. கேரகம் போய் தொலையுதுன்னு விடுமா, அந்த பையன் தான் போயிட்டான்ல, இப்ப மாதிரி நீ நிம்மதியா இரு. ஆமா குண்டக்கா, அப்படி தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரேஷன் கடையில வர துட்டு எனக்கு நல்ல காணுது, அதுவே போதும். நான் இப்ப நல்ல நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் அந்த பையன் வந்தான்னா சொல்லு சில்பா, அடிச்சு தூக்கி வீசிருதோம். சரிட்டி வந்தான்னா சொல்லுதே. செல்லத்தாயக்கா இங்க பாருங்க. என்னடி செல்லத்தாயை ஏலம் விடுதே, என்ன வேணும்? அந்த சிம்ரன் பிள்ளை பின்னால உட்கார்ந்திருக்கா பாருங்க. நேத்து உங்க மகன் கூட படத்துக்கு போயிட்டு வந்தால, என்னன்னு கேளுங்க. என்ன செல்லத்தாய் பாட்டி திடீர்னு மூஞ்சிக்கு முன்னால வந்து நிக்கீங்க? அங்கிட்டு தள்ளி போங்க, பொண்ணு மாப்பிளையும் மறைக்கி. லட்சுமி கொஞ்ச நேரம் பொறு, நான் குதிரவாள் காரிட்ட பேசிட்டு வந்துருந்தேன். அடியே குதிரவாளு, நேத்து மத்தியானம் எங்கடி என் மாமன் கூட வண்டியில ஏறி போனேன்? ஊர் சுத்த போனியோ? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க மஞ்சா ஆண்டி? ஆண்டி தோண்டின காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். நீ போன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? ஆண்டி உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல கேளுங்க செல்லத்தாயக்கா, விடாதீங்க, இல்லன்னு தான் சொல்லுவா. நீங்க நல்ல கேளுங்க. ஏட்டி நேத்து மத்தியானம் என் மகன் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நீ அந்த முக்குல நின்னுக்கிட்டு என் மகன் கூட வண்டியில ஏறி போலையோ? ஆமா, உங்க மகன் என்ன பெரிய ஓலா டிரைவரா அவர் வண்டியில ஏறி நான் ஊரை சுத்தி பார்க்க போறதுக்கு? ஏட்டி ராதா, அவ வண்டியில ஏறி போனா நான் பார்த்தேன்னு சொன்னேன், அவ இப்ப போலங்கா. நம்பாதீங்க பாட்டி, அவ போய் சொல்லுதா. நாலு இழுப்பு இழுத்தீங்கன்னா உண்மை தன்னால வெளியே வரப்போகுது. ஓஹோ, ராதா கதை இந்த எட்டப்ப வேலை பார்த்துக்கிட்டு அழைதாங்களோ? நான் நேற்று அரேஞ்ச் மண்டையும் கூட போகும்போது இவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கேன், அதான் ஆண்டிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இருட்டி இன்னொரு தடவை போய் கேட்டு வரேன். அடியே குதிரவாளு, மறுபடியும் கேட்க, உண்மையை சொல்லு, நீ என் மகன் கூட வண்டியில போனியா இல்லையா? சீ, நான் எதுக்கு உங்க மகன் கூட வண்டியில ஏறி போறேன்? அவனை எனக்கு யாருன்னே தெரியாது. நான் அந்த கல்யாணம் கேன்சல் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, உங்களை தான் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேனே. உண்மையாவ சொல்லுதே, அப்ப நீ என் மகன் கூட வண்டியில போலையா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு மறுபடியும் அதையே கேட்கீங்க? நான் எதுக்கு உங்க மகன் கூட வண்டியில போறேன்? யாத்தே கிளவி ஒரே குத்துல மூக்க உடைச்சிட்டே. பாட்டி உங்களுக்கு நல்லது செஞ்சது தப்பா? போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இப்படித்தான் நடக்கும். பாட்டி நான் போய் சொல்லல பாட்டி, உண்மையை தான் சொல்லுதே. நான் தான் என் ரெண்டு கண்ணால பார்த்தனே. உங்க மகன் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து வெளியே வந்தானா, இந்த பிள்ளை அந்த முக்கல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் வண்டியில ஏறி போனாங்க, சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அதான் உடனே வந்து உங்ககிட்ட சொன்னனே. அவதான் இல்லவே இல்லைன்னு சாதிக்காளே. என்ன பாட்டி, அவ இல்லன்னு சொன்ன மட்டும் நம்புதீங்க, நான் போனான்னு சொன்ன நம்ப மாட்டேங்கீங்க. அடியே, அவதான் அன்னைக்கே எல்லாரும் முன்னாலே என் மகனை வேண்டான்னு சொல்லிட்டால, கல்யாணம் கேன்சல்னு அவ வாயாலே சொல்லிட்டா. பிறகு எப்படி என் மகன் கூட அவ வண்டியில போவா? நீ தான் போய் சொல்லுத. இந்த கிழவிக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு. நம்ம இந்த கிழவிக்கு நல்லது சொன்னா இது இப்படி நம்மள போட்டு அடிக்கி. இந்த கிழவிக்கு இனிமே எதுவுமே நல்லது செய்யக்கூடாது. சரி செல்லத்தாய் பாட்டி, ராதா வேற யாரையாவது பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா. போட்டு அடிச்சுட்டு கிடக்காதீங்க, வந்து உட்காருங்க, ஃபங்க்ஷன் நடக்கட்டும். இன்னொரு தடவை போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சிம்ரன், பாட்டி தோலை உரிக்க போறாங்களாம், அவங்க உரிச்சிட்டு கிடக்கட்டும். நீ வாரியா? நம்ம போய் பந்தி வைக்காங்களான்னு பார்த்துட்டு வருவோம். வார நெட்டச்சி, எனக்கு ரொம்ப பசிக்கு. ரொம்ப நேரமா என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ கூப்பிட்ட, வா போவும். பாத்தியா அந்த பிள்ளை சரியான சோத்துக்கு செத்த பிள்ளை. சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அலையும். அது சோறு கிடைச்சா உடனே எங்கனாலும் ஓடிடும். என் மவனை வேண்டான்னு சொல்லிட்டா, அதனால இன்னும் வரமாட்டா. நீ அந்த பிள்ளைய பத்தி தப்பா எதுவும் வந்து என்கிட்ட சொல்லாத. செல்லத்தாயி போதும் விடு, ராதா இன்னும் எதுவும் செய்ய மாட்டா, உன்கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டா. நீ வந்து உட்காரு. நல்லதுக்கே காலம் இல்ல. நம்ம என்னதான் செஞ்சாலும் எல்லாரும் கடைசியில நம்மளுக்கு தான் ஆப்பு வைக்காங்க. சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. பொண்ணுக்கு அம்மா வெங்க, ஆளையே காணும். என்னையே தேடுதீங்க? இந்த வந்துட்டேன். ராணி அக்கா, பிள்ளைக்கு நீங்களே முதல்ல மஞ்சளை வச்சு ஆரம்பிச்சு விடுங்கக்கா. எனக்கு இதெல்லாம் தெரியாதே, நீங்க யாராவது வந்து செய்யுங்களே. பெத்த தாயா இருந்துகிட்டு பிள்ளைக்கு மஞ்சள் வைக்க உனக்கு என்ன கேடு? எம்மாடி, இந்த செல்லத்தாய் அக்கா தலைவி அக்காவே இப்படி பேசுதாங்களே. தலைவிய கண்ணா 2 கொம்பா முளைச்சிருக்கு. நாளை எவளுக்கும் பயப்பட மாட்டேன். சரி, எல்லாரும் ஆசைப்பட்டு சொல்லுதீங்கல்ல, நானே முதல்ல வைக்க. பரவாயில்லையே, நெட்டச்சிக்கு பொறுப்பு வந்துட்டு போலையே. இவ்வளவு நேரம் நல்ல பின்னால போய் உட்காந்துட்டு கிடந்தா, மஞ்சள் வைக்க ஆரம்பிச்ச உடனே தட்டை தூக்கிட்டு பொறுப்பா பக்கத்துல நிக்காளே. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மாவா? அவ ஃப்ரெண்டுக்காக நல்ல பொண்ணு தோழி ஆயிட்டா போல. அடியே, ராணி அக்கா மஞ்சள் பூச போறாங்க, எல்லாரும் சேர்ந்து கொலை விடுங்க டீ. ராதா, நீ கொலை விட வேண்டியதானே? அதான் நல்ல வாய் நல்ல பெருசு அண்டா மாதிரி வச்சிருக்கேல்ல. நான் என்னத்துக்குமா கொலை விடணும்? நான் என்ன கலடு கட்டையா?
ராணி பொண்ணுக்கு வச்ச மாதிரி அப்படியே மாப்பிள்ளைக்கும் வச்சு விட்ரு. ஆ சரி மங்கம்மாக்கா வைக்க. சரி சரி, மஞ்சள் பூசியாச்சுல, வேலை முடிஞ்சிட்டு எல்லாரும் சோறு திங்க போகுமா? என்ன ராதா, அதுக்குள்ள சோறு திங்க போகுமாங்க? இப்பதானே ராணிக்கா வச்சு முடிச்சிருக்காங்க, நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்கு மஞ்சள் வைக்க வேண்டாமா? எனக்கெல்லாம் வயிறு பசி தாங்கவே முடியலம்மா, கொலையா கொள்ளுது. நான் போய் முதல்ல சோறு தின்னுட்டு வாரேன். மஞ்சள் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வரிசையில் வாங்க, மற்றவங்களாம் எந்திரிச்சு போங்க டீ. மஞ்சள் வச்சு முடிச்ச பிறகு கையில் மருதாணி போடணும். பியூட்டி பார்லர்லேருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கு, ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் மஞ்சள் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகிறவங்க சாப்பிடுங்க, மருதாணி போடணுங்கிறவங்க போட்டுக்கோங்கன்னு. ஐ மருதாணியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் போடணும். நான்லாம் மருதாணி கையில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரி இருப்பேன். நான் மட்டும் என்ன பூமி கடியில இருந்து வந்து அரக்கி மாதிரியா இருப்பேன்? நானும் தேவதை மாதிரி தான் இருப்பேன், எனக்கும் மருதாணி போடணும். இப்போதான் வயிறு பசி கொலையா கொள்ளுது, சோறு திங்க போகிறேன்னு. என்னையும் சோறு திங்க அனுப்பிட்டு அவளை மருதாணி நீ காலி பண்ணிடலான்னு பாக்கியோ? சரி அப்போ நீ உட்காந்து போட்டுக்கிட்டுரு, நாங்கள் போய் சோறு தின்னுட்டு வந்துருதோம். அங்க போய் சோத்த பூரம் காலி பண்ணிடலான்னு பாக்கியா? ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குமா, நான் முதல்ல சாப்பிட போறேன். மாலாக்கா, 3 பேர் எதுக்கு பின்னால நின்னுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் வந்து உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும் பிரியா, நாங்கள் நிற்கோம். இப்போ எல்லாரும் வருவாங்க பார்த்தியா, நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா இடைஞ்சலா இருக்கும், நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோம். பியூட்டி பார்லர் அக்கா, மெகந்தி நல்லா அழகா போடுங்கண்ணே. போட்டு முடிச்சிட்டு கையில நடுவுல கார்த்திக்னு பேர் எழுதி விட்டுருங்க. ஆ சரி. எனக்கு கூட கையில் அழகா மருதாணி போட்டு விட்டுட்டு தலைப்பாக்கட்டு மண்டையர் அப்படின்னு ஒரு பேர் எழுதி விட்டுருங்க. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? எனக்கும் மருதாணி போட்டுட்டு கையில் வந்து கண்ணாடி போட்ட பொக்கவாய் ராமு அப்படின்னு எழுதணும். எல்லாருக்கும் எழுதிடுவோம். பிரியாமா, கல்யாணக்கெல்லாம் வந்துட்டே, இன்னைக்கு பார்க்க பிள்ளை அழகா இருக்கியே. மஞ்சள் பூசி நல்லா ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விட்டுருக்குல, அதனால அழகா தான் இருப்பா. இருந்தாலும் ஏன் அழகு கிட்டலாம் நிற்க முடியாது. ஏன் அவ என்னைக்குமே அழகுதான், இன்னைக்கு வானத்துல இருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரி இருக்கா. தலைவர் டாடி, பிரியாவை மட்டும் புகழ்ந்து பேசுதீங்க, அப்ப நானு? ஏம்மா, உன்னைய கையெடுத்து கும்பிடுதேம்மா. சம்மந்தி வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, டேடி கிடின்னு சொல்லி மானத்தை வாங்காதம்மா. சரி தலைவர் டாடி, பொழைச்சு போங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன போதுன்னு விடுதேன். ரொம்ப நன்றிம்மா, உன்னைய கையெடுத்து கும்பிடுதேன். இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா? பந்தி நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் அங்கிள், ஒரே ஒரு ரவுண்டு தான் சாப்பிட்ருக்கோம், அதுக்குள்ள இவங்க 2 பேரும் மருதாணி போட வான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 7 ரவுண்டு சாப்பிட வேண்டியிருக்கு. சரிம்மா, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, நான் போயிட்டு வரேன்னு. இவளுக்கு கூட பேச்சு கொடுத்தோம்னா ராத்திரியோட ராத்திரியா இன்னைக்கு நம்மளே தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் சேர்ற அளவுக்கு பண்ணி விட்டுருவாளுங்க. இதனால இங்க நிக்க கூடாது, இடத்த காலி பண்ணிடுவோம். பிரியா மேடம், ஒரு கையில போட்டாச்சு, அந்த கையை காட்டுங்க. மருமகளே, மருதாணியா போடுவீங்க? இல்லை மாமியாரே, பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமா யார் மணி, யாருக்கு யார் மாமியாரு? நானும் உனக்கு மாமியாரு? ஆண்டி ஆண்டி கோவப்படாதீங்க ஆண்டி, அவன் என் ஃப்ரெண்டு தான், சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிட்டா, மன்னிச்சுக்கோங்க. அடியே நெட்டச்சி, வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சாரி மாலாக்கா, நான் எங்கள் மாமியார்கிட்ட பேசுகிற மாதிரி படக்குன்னு பேசிட்டேன். சரி சரி, அப்படியே பேச்ச விட்டுரு, வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, பிரச்சனையாயிரும். அப்படியே போயிருவோமா? நம்ம எதுக்கு போகணும்? நம்ம பொண்ணுக்கு தோழிக, நம்மளாம் போகக்கூடாது, அவங்களே போட்டும். மருமோளே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கம்மா. அப்படியே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா, நான் வந்த ஆட்கள் எல்லாம் போய் கவனிக்க, எல்லாரையும் சாப்பிட சொல்லணும்ல, நான் போறேன். நீ மருதாணி போட்டுட்டு வந்து அத்தைட்ட காட்டுணுமா? சரி ஆண்டி, நான் வந்து காட்டுறேன். பிரியா, உங்கள் மாமியார்கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருன்னு, எப்பவுமே கொஞ்சம் கவனமாகவே இரு. அது ரத்த கட்டாயிரி மாதிரி 2 பல்லு வச்சிருக்கு பார்த்தியா, திடீர்னு கடிச்சு விட்டுற போகுது. ஐயோ ரொம்ப பசிக்கே, பசி தாங்க முடியல, போய் சாப்பிட்டு வந்துருவோமா? என்ன சிம்ரன், அதுக்குள்ள பசிக்கீங்க? இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். என்ன மாலாக்கா இப்படி சொல்லுதீங்க? முதல் ரவுண்டு மட்டும் தானே சாப்பிட்ருக்கோம், இன்னும் 7 ரவுண்டு பாக்கி இருக்கு மாலாக்கா. எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாமா? அங்கே வச்ச ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா, ஸ்வீட்டு எல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கி. சரி கொஞ்ச நேரம் இருங்க, பிரியா இருக்கால, தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம தான் தோழிங்க, பக்கத்தில் இருக்கணும்ல. கொஞ்ச நேரத்தில் மருதாணி போட்டு முடிச்சிருவாங்க, அதுக்கு பிறகு சாப்பிட போவோம். என்ன மஞ்சள் நைட்டி மருதாணி போடுற இடத்துக்கு வருது, இதுக்கு இங்கே என்ன வேலை? மருதாணி போட வந்திருக்குமோ? இந்த வயசில் இதெல்லாம் தேவையாம்மா? ஆண்டி வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா ஆண்டி? நான் என்ன சோத்துக்கு செத்தவா நினைச்சியா? எனக்கு சோறா முக்கியம். சோறு முக்கியம் இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க? அடியே சில்லாட்டைகளா, உங்கள்கிட்டலாம் நான் பேச வரல, உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நான் இந்த மருதாணி போடுற பிள்ளைகிட்ட தான் பேச வந்தேன்.
ஏம்மா ரெட்டை குதிரவாளு நல்ல அழகா மருதாணி போடுதியே. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. உன் தேங்க்ஸை வச்சு என்ன பூரியா சுட்டு திங்க முடியும்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. சொல்லுங்க பாட்டி. அது என் மவனுக்கும் என் தம்பி மகளுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன். என் மருமகளுக்கு அழகா கையில மருதாணி போடணும். நீ வந்து போட்டு விடுவியா? தாராளமா போடுதேன் ஆண்டி, எனக்கு அதான வேலை, நான் வந்துருதேன். மாலாக்கா பாத்தீங்களா ஆண்டி எப்படி சொல்லுதாங்கன்னு? ஆரஞ்சு மண்டையனுக்கும் குப்பைக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்காங்களாமே. சிம்ரன், நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அந்த கிளவி இப்படிதான் கேனத்தனமா என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு கிடக்கும். அது கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில போய் நம்ம குப்பையும் ஆரஞ்சு மண்டையனையும் கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு பேசிடுவோம். சரியா? நீ கவலைப்படாம இரு. மாலாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கிளவி குப்பைக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டுன்னா நான் என்ன செய்ய? என் நிலைமை என்ன ஆகும்? நீ எதுக்கு கவலைப்படுத சிம்ரன்? நாங்கள் அப்படியே நடக்க விட்டுருவோமா? கல்யாணம்லாம் நடக்காது. இந்த கல்வியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுற மாட்டோமா? உங்கள் அம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். எப்படி நடக்க விடுவோம்? அப்படியே இந்த கிளவி ஏதாவது பண்ணுச்சுன்னு வச்சுக்கோயே, நாங்கள் பொண்ணை மாற்றி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கலாட்டா பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணியாவது உன் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். நீ கவலைப்படாத. சரி மாலாக்கா. சரி மாலாக்கான்னு வாய் தான் சொல்லுது, கண்ணு அழுதுகிட்டுல இருக்கு. நீ அழாதட்டி. நீ அழுதினா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். முதல்ல அழுகையை நிறுத்து. என்னம்மா ரொம்ப நேரமா என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க? என் முகரையில் என்ன எழுதி ஒட்டி இருக்கு? துட்டு எவ்வளோ கேட்பேன்னு சொல்லு. பாட்டி, மருதாணி மட்டும் போடணும்னா 2 கைக்கு சேர்த்து 10,000 ரூபா ஆகும். மூஞ்சிக்கும் சேர்த்து மேக்கப்லாம் போடணும்னா 25,000 ஆகும். சரி, நீங்கள் ரொம்ப வயசான ஆளாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால ஒரு 2,000 குறைச்சிக்கிடுதேன். 23,000க்கு முடிச்சு தாரேன். கடவுளே, கல்யாணத்துக்கு மொத்த செலவுக்கே நான் 5,000 தான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இவன் என்ன மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 25,000 ரூபா கேட்கா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. 250 ரூபா தாரேன், நல்ல சந்தோஷமா வாங்கிக்கோ. என் மருமகளுக்கு நல்ல அழகா தேவதை மாதிரி மேக்கப் போட்டு விட்டுரு. என் மகனுக்கும் அப்படியே சேர்த்து போட்டு விட்டுரு. 2 பேரும் நல்ல ஒன்று போல பொண்ணு மாப்பிளையும் ஜோடி இறங்கி வந்தா அப்படியே வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவர்கள் மாதிரி இருக்கணும். நல்ல அழகா பண்ணி விட்டுரு. பார்க்குறவங்க கொல்லி கண்ணெல்லாம் அப்படியே வெடிச்சு போயிடணும். என்னது 250 ரூபாய்க்கு 2 பேருக்கும் மேக்கப் போடணுமா? ஆமாம்மா, 250 ரூபா தாரேன். அது போக பஸ் சார்ஜுக்கு 10 ரூபா தாரேன். நீ பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஆட்டோவில் வந்தாலும் சரி, 10 ரூபா வச்சுக்கோ. சரியா? நல்ல சந்தோஷமா வந்துட்டு என் மருமகளுக்கும் மகனுக்கும் நல்ல மேக்கப் போட்டு அழகா விட்டுட்டு போயிடணும். சரியாம்மா? என்ன ராதா, சோறு காலியாயிரும்னு ஓடுனே, சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டாங்க. நீ வேற வயிற்றுச்சல கிளப்பாத. சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் கோவப்படுதே? சாப்பிடலையோ? சாப்பிட்டேன். சாப்பிட்டல்ல, அதை தானே கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன? அதுக்கே மூஞ்சி ஒரே போக்க போகுது. இந்த தலைவர் செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஆள் பார்த்து செய்தாரு. நம்ம தலைவரை பத்தி அப்படிலாம் சொல்லாத. அவர் ஆள் பார்த்து செய்யற ஆள் கிடையாது. அவர் அப்படி என்ன செஞ்சாரு? சாப்பிடும்போது இலையில சோறு, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் வச்சாங்கல்ல, அப்ப காலிஃப்ளவர் பக்கோடா வச்சாங்களா? ஆமா, எங்களுக்கும் வச்சாங்களே. காலிஃப்ளவர் பக்கோடா உனக்கு எத்தனை வச்சாங்க? இப்படி திடீர்னு வந்து எத்தனை வச்சாங்கன்னு கேட்டா என்ன சொல்ல? 3 வச்சாங்கன்னு நினைக்கேன். உங்களுக்கெல்லாம் 3 வச்சாங்கல்ல, எனக்கு மட்டும் 2 தான் வச்சாங்க. அடேங்கப்பா, பெரிய பிரச்சனை தான். 2 வச்சா என்ன? சமையல்காரனை கூப்பிட்டு ஒன்று வாங்கிக்கிட வேண்டியதானே? நான் என்ன சும்மாவா விடுவேன்? சமையல்காரனாச்சின்னு கழுதையா கத்துதே. ஒரு பயலும் வரமாட்டேக்கானுங்க. இந்த பக்கத்துல இருக்கிற செல்வி இலைக்கெல்லாம் 3 வச்சுட்டு போறான். எனக்கு மட்டும் 2 தான் வைக்கான். நானும் கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லையே. ஐயையோ ராதாக்கா, நீங்க கூப்பிட்டு வரவே இல்லையா? பிறகு என்ன செஞ்சீங்க? வேற என்ன செய்ய, இருக்கிறத தின்னுட்டு எந்திரிச்சு வந்தேன். அதான் இலை நிறைய பொருள் எல்லாம் தின்னுட்டு தானே வந்திருக்கீங்க. ஒரே ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா இல்லைன்னா என்னையா? எல்லாருக்கும் 3 வச்சுட்டு எனக்கு மட்டும் 2 வச்சா அது தப்பு இல்லையா? இதெல்லாம் இந்த தலைவர் வேலைதான். அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவனுங்களை இப்படி செய்தானுங்க. அப்பா, அந்த தலைவர் மனுஷன்தான் வந்து ராதாக்கு மட்டும் 2 வை, மற்ற ஆட்களுக்கெல்லாம் 3 வையின்னு சொன்னாரோ? ஆமா, அந்த வீணா போன ஒற்றைக்குச்சி தலைவர் தான் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா அவனுங்களும் அப்படி செய்ய மாட்டானுங்க. ராதாக்கா, நீங்க பிரியாக்கா முன்னாடியே அவங்க அப்பாவை பத்தி தப்பா சொல்லுதீங்க. அவங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்லட்டுமே, எனக்கு என்ன பயமா? நானும் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நானும் நியாயத்துக்கு தான் பேசுவேன். எனக்கு 3 வச்சிருந்தா நான் ஏன் சண்டை போட போறேன்? ராதாக்கா, நீங்க கோவிச்சுக்கிடாதீங்க. நான் வேணா சமையல்காரங்கிட்ட சொல்லி உங்களுக்கு தனியா காலிஃப்ளவர் பக்கோடா எடுத்து தர சொல்லுதேன். சமையல்காரன்ட்ட சொல்லி காலிஃப்ளவர் பக்கோடா கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் தருவான். ஒன்னெல்லாம் எனக்கு காணாதுமா. நான் ஒரு பெரிய தூக்குச்சட்டி கொண்டு வந்திருக்கேன். தூக்குச்சட்டி நிறைய எனக்கு போட்டு கொடுங்க. நான் வீட்டில் போய் உட்காந்து தின்னுக்கிடுதேன். ஏற்கனவே எல்லா ஏற்பாடையும் ரெடியே பண்ணிட்டு தூக்குச்சட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் சண்டையை ஆரம்பிச்சியாக்கும். ஆமா, பிறகு கொண்டு வந்த தூக்குச்சட்டியை சும்மா கொண்டு போக முடியுமா? செல்வியக்கா, நீங்க சும்மாவா வந்தீங்க? நீங்க ஒன்னும் சட்டி பாத்திரம் எதுவும் கொண்டு வரலையா? நானு தூக்குச்சட்டி எல்லாம் கொண்டு வரல. ஒரு 5 அடுக்கு டிஃபன் கேரியல் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன்.